கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, கடல் அடித்தட்டிலே படுத்துக் கொண்டிருந்தாலும் எங்கள் நினைவாக இருக்கிறவரே, கரையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, எங்களுக்கு பலத்த அரணும் கேடகம் அரணுமாய் இருக்கிறவரே, எங்கள் வியாதிக்கு பரிகாரியாக இருக்கிறவரே, எங்கள் பலவீனங்களுக்கு பலனாய் இருக்கிறவரே, எங்களுடைய மரண இருளிலே வெளிச்சமாய் இருக்கிறவரே, எங்களுடைய எல்லா வித பலவீனங்களிலும் நோய்களிலும் கட்டுகளிலும் சுமைகளிலும் வேதனைகளிலும் பரிகாரியாய் சொல்யூஷனாக இருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கரம் உயர்த்தி வேலைக்காக, திருமணத்திற்காக, கடனுக்காக, காருக்காக, பங்களாக்காக, வீடுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வந்து இப்போதே அபரிவிதமாய் நீ சாட்சியாய் நிற்கும்படி அதிசயங்களை செய்வீராக. இம்மட்டும் நீ செய்து வருகிற தேவன் அப்பா, இனியும் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மையை வழங்காதிருக்கீர். இந்த வேத வசனத்தின்படியே நன்மை வழங்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லா வலிகளும், எல்லா முழங்கால் வலிகளும், எல்லா இருதய வலிகளும் இயேசுவின் நாமத்திலே, எல்லா மூச்சு திணறுகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கேன்சர் கட்டிகள் கேன்சர் ஆகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நுரையீரலிலே காணப்படுகிற வலிகள், வேதனைகளும், மூச்சு விடா சிரமப்படுகிற அந்த காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். திருமணம் ஒழுங்காகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.